நான் வளர்த்த குழந்தைங்களில் நிறைய பேர் வந்து என் கண்ணு முன்னாடியே வளர்ந்து நிற்கும் போது என் சொந்த குழந்தைங்களை வளர்த்து எடுத்த ஒரு ஃபீல் தான் எனக்கு எப்பவும் வரும். அந்த எல்லா குழந்தைங்களையும் இந்த குழந்தையும் ஒரு குழந்தை 100 பேருக்கு கிட்ட இளைஞர்கிட்ட கொடுத்து உதவி செய்கிறவங்களுக்கு நினைக்கிறவங்கக்கிட்ட அப்போவே மாற்றம் இப்போ தானே உங்களுக்கு தெரியும். 1 கோடி ரூபா கொடுத்து 100 இளைஞர்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்போவே பண்ணது. அதில் எனக்கு ஒரு லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பாப்பாவுடைய இது வந்தோடனே பார்த்தோடனே அப்துல் கலாம் ஐயா ரேஞ்சிக்கு வந்து ஒரு குழந்தை படிக்கணும்னு ஆசைப்படும் போது அதை நம்ம இந்த டைமில் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி பண்ண விஷயம். சார் எனக்கு ஒரு சரியான நேரத்தில் நான் சொன்ன மாதிரி ஸ்பெஷலைஸ்ட் டெக்னீஷியன் ஆஃப் ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் படிக்க எனக்கு யுக்ரைனில் சான்ஸ் கிடச்சது. என்னுடைய ஃபேமிலி அம்மா அப்பா 2 பேருமே தினக்கூலி வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. எனக்கு விண்வெளி வீரர் ஆகணும்னு ஒரு பெரிய கனவு. அப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சப்ப ரொம்ப பொருளாதார ரீதியாக கஷ்டப்பட்டு எங்கே உதவிக்கு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு அலைஞ்சிட்டு இருந்தோம். அப்போ தான் அண்ணா வந்து அறம் செய்ய விரும்ப அப்படின்ற ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னுடைய ஃபைல் போயிடுச்சுன்னு தெரிஞ்சோடனே டேரெக்டாக என்னுடைய ஃபைல் வாங்கி என்னோட கேஸ் பற்றி ரிசர்ச் பண்ணி இது வந்து ஜென்யூனானது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் டேரெக்டாக என்னை இன்வைட் பண்ணி ஒரு இன்டர்வியூ எடுத்து எனக்கு அந்த உதவியை கையில் தந்தாங்க. உண்மையில அந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேங்கன்னா ரொம்ப நன்றி. அந்த உதவி வீண் போகலை. நான் அதில் சொன்ன மாதிரியே 92.5% கம்ப்ளீட் பண்ணி தென் ஃபைனல் இயர் நான் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஒரு விண்வெளி வீரர் ஆகணும்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை தாண்டி நிறைய ட்ரைனிங்ஸ் எடுக்கணும். சென்ட்ரிஃபியூஜ் ட்ரைனிங், ஹைப்போபாரிக் சேம்பர் அப்படின்னு இன்டென்ஸான ராக்கெட் பயணம் பண்ணுறதுக்கான ட்ரைனிங் எடுக்கணும். ஸோ இதெல்லாம் எடுக்க முதல் முறை போலந்துடைய மிலிட்ரி இன்ஸ்டியூட் ஆஃப் ஏவியேஷன் மெடிசின் வந்து ஓப்பன் பண்ணாங்க. அதில் இந்தியாவிலேருந்தும் சரி உலகளவுலையும் அதில் எடுத்த சோயூஸ் MS அப்படின்ற ரஷ்யாவோட ராக்கெட்டோடைய ஆக்சலரேஷன் ஸ்பீடில் எடுத்த ஒரே கேண்டிடேட் நான் தான். அதை சக்ஸஸ்ஃபுல்லாக அங்கே கம்ப்ளீட் பண்ணேன். அது முடிச்சுட்டு 10 விதமான விண்வெளி வீரர் ஆகிறதுக்கான பயிற்சி அங்கே முடிச்சுட்டு 11வது பயிற்சி ஒரு பைலட்டாக நம்ம இருக்கணும். ஸோ பைலட் ட்ரைனிங்கை இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா போய் அங்கே ஜோஹனஸ்பர்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி நான் ரிட்டர்ன் வந்திருக்கிறேன். இதெல்லாம் ஒரு 9 வருடத்துக்கு முன்பாக ஆரம்பித்த ஒரு பயணம். இன்னைக்கு வந்து நமக்கு தெரியும் இந்தியாவிலேருந்து விண்வெளி வீரர்கள் அனுப்புறதுக்கு அவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அடுத்தவங்க சிவிலியன் மிஷன் கொண்டு வரப்ப நான் இந்த தகுதிகள் எல்லாம் நல்லபடியாக முடிச்சு ரெடியாக இருப்பேன் அப்படின்றதுல தான் அந்த கடைசி ட்ரைனிங் பைலட் ட்ரைனிங் நான் முடிச்சுட்டு வந்திருக்கேன். இது முடிச்சுட்டு கூட இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா லைசன்ஸை இந்தியன் லைசன்ஸாக நான் கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கடுத்து கமர்ஷியல் ஏர்லைன்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இதான் ஃபைனல் என்னுடைய ரிக்குவயர்மெண்ட். எக்ஸ்பீரியன்ஸ்க்காக கொஞ்சம் வருஷம் ஒர்க் பண்ணணும். ஸோ இதுதான் என்னுடைய கடைசி ஃபேஸில் நான் இருக்கிறேன். ஸோ இந்த நேரத்தில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அண்ணா பண்ண உதவி வந்து வீண் போகல, அதை சரியாக பயன்படுத்தி இங்கே வந்து நின்று இருக்கிறேன் அப்படின்றத வந்து தெரியப்படுத்துறதுக்கு இந்த பிஹைண்ட் வுட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. 2015ஆம் ஆண்டுன்னு நினைக்கிறேன். பாப்பா என்ன செஞ்சாங்கன்னா +2 முடிச்சிருக்காங்க. நானும் என் துணைவியாரும் ஆளுக்கு 6000 ரூபாய் சம்பாதிப்போம். 12,000 வரும். அவ்வளோதான் எங்களுடைய மாத வருமானம். கார்கிவ் நேஷனல் ஏர்ஃபோர்ஸ் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுறோம். அவங்க வந்து அந்த நீங்கள் அப்ளிகேஷன் வாங்கணும்னா மட்டும் 1 லட்ச ரூபா வேணுங்கிறாங்க. வெறும் 12,000 ரூபா சம்பளம் வாங்கி 2 பேரும் சம்பாதிச்சு அதில் 5,000 ரூபா வீட்டு வாடகை கொடுத்துட்டு மீதி 7,000 ரூபாயில் வாழக்கூடிய ஒரு குடும்பம் 1 லட்ச ரூபா கொடுத்து அப்ளிகேஷன் மட்டும் வாங்கினா என்ன பண்ண முடியும்?